ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது ருத்ராட்ச மரம், சிவ ருத்ராட்ச மரம். அந்த மரத்தினுடைய காய்கள், இலைகள் அப்படிங்கிறது என்ன? ருத்ராட்சத்திலேயே பல வகையான கோடுகள் உள்ள உத்ராட்சம் இருக்குது. ஒரு உத்ராட்சம், 20 உத்ராட்சம், 3 கோடு உள்ள உத்ராட்சம், 3 உத்ராட்சம், 4 கோடு உள்ள உத்ராட்சம், 4 முகம் உள்ள உத்ராட்சம், 5 முகம் உள்ள உத்ராட்சம் அப்படின்னு நிறைய இது வரிசையாக பல முக உத்ராட்சங்கள் இருக்குது. உத்ராட்சத்தில் விதவிதமான ஒரு அதிசய உத்ராட்சங்கள் இருக்குது. அந்த வகையில் நம்ம சாதாரண உத்ராட்ச மாலைகள் போடக்கூடிய உத்ராட்ச மரத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ருத்ராட்ச இலைகள் சித்தர்களும் முனிவுகளும் ரிஷிகளும் ஆதி காலத்திலிருந்தே இந்த ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபூசை செய்வார்கள். ருத்ராட்சம் சிவசக்தி இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்குது. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் அந்த தியானம் பண்ணுவோருக்கும் ருத்ராட்சை அணிந்து நம்ம உடம்பில் அணியும் போதே உடம்பு நார்மலாக மாறும். உடம்பு நல்ல மன அமைதியாகவும் ஒரு சமநிலையை அடையும். அந்த அடையும் போது மனம் அமைதியாக அடையும் போது நம்ம சிவமந்திரத்தை சொல்லும்போது நமக்கு தவசக்தி முழுமையாக கிடைக்கும். அந்த வகையில் ஆதியிலிருந்து இன்று வரை ருத்ராட்சம் சிவனுக்குரியதாகவும் தெய்வீக பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் இந்த ருத்ராட்ச மரம் பூவெடுத்து பார்த்தீங்கன்னா காய் முதல் காயாக இருக்குது. ருத்ராட்சம் இலைகள், இது ருத்ராட்ச இலைகள். ருத்ராட்ச காய்கள் ஒன்று காய்ச்சிருக்கு. ருத்ராட்ச காய் ஒரு காய், அதுக்கு மேலே ஒரு காய் இருக்குது. இது ருத்ராட்ச காய். உத்தராட்சி அந்த காய் நல்லா விளைஞ்சி முடியாத உரிச்சா உத்தராட்சா முகம் இருக்கும், உத்தராட்ச காய் இருக்கும். உத்தராட்ச கொட்டை அதை நம்ம சேகரித்து நம்ம மாலைகளாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதை அணிந்து உத்தராட்ச மாலை அணிந்து நம்ம பூஜை பண்ணும்போது நம்முடைய தவமும் நம்முடைய சிந்தனையும் ஒருநிலைப்பட்டு நமக்கு சிவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியுடைய ஈர்க்கக்கூடிய சக்தியாக இந்த ருத்ராட்சம் இருக்கிறது. ஓம் காளி ஓம் நம சிவாய.